Watch full episodes on Jio Hotstar. ஒரு ராணுவமே வந்தாலும் சரி என்ன பிடிக்கவே முடியாது. இந்த லட்டு சிங் ஏரியாவிலே திருட்டா. ஓ, நீங்க தான் அந்த மாவீரனா? ஒன் மேன் ஆர்மி, அஞ்சா நெஞ்சன், மதிப்பிற்குரிய லட்டு சிங். நிறைய கெட்டவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தின பல கதைகளை நான் கேட்டிருக்கேன். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்றத அப்படியே அமைதியா கேளுங்க. பிரசிடென்ட் உங்களை கூப்பிட்டு சிறந்த போலீஸ்னு உங்களுக்கு பரிசா கொடுக்க போறாரு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? பாய் பாய். சார், உங்களுக்கு அந்த அவார்டு கண்டிப்பா கிடைக்காது சார். ஏன்னா உங்க காதுல பூவா சுத்திட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் சார். என்ன ஓடிட்டானா? சிவா சைக்கிளை நீ நேரா பார்த்து ஓட்ட மாட்டியா? கொள்ளை அடிச்ச பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அங்கிள். ஜலால் சிங் முன்னாடி இப்படி சத்தம் போட்டு பேசக்கூடாது சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். லட்டு சிங் சார், கொள்ளையடிச்ச பணமுத்துடன் இங்கதான் இருக்கா. தூக்கி கொண்டு போய் ஜெயில போடுங்க. ஜாலா சிங், என்னமோ நீ பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னையே நீ ஏமாத்திட்டு ஓடலான்னு பாத்திருக்கல்ல. இப்ப சொல்ல நீ சிவா கிட்ட வாங்கின அடி எப்படி இருந்ததுன்னு. எத்தனை கிக்கு விழுந்தது, எத்தனை அடி விழுந்தது சொல்ல. நீ அடிப்பட்ட அனுபவத்தை சொல்லு. அது கொஞ்சம் டைம் பாஸ் ஆவது இருக்கும்ல, சொல்லுப்பா. சார், எல்லாரும் முன்னாடியே சொல்ல எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா ப்ளீஸ்? தனியா உங்ககிட்ட சொல்றேன் சார். சரி சரி, உள்ளே வரேன். எல்லாரும் முன்னாடி அடி வாங்குறப்ப வெக்கமா இல்ல, இப்ப சொல்றதுக்கு வெக்கமா இருக்கா? நான் போலீஸ், அப்படி அடிக்க கூடாது. சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாது. கான்ஸ்டபிள், அவனை போய் புடி. லட்டு சிங் நம்மள துரத்தி பிடிச்சு உள்ள போடாம விட மாட்டார் போல. இந்த ஊரை விட்டு ஓடி போறதுதான் அதுக்கு ஒரே வழி. வந்து வாங்கி சாப்பிடுங்கள. சுட சுட பேல்பூரில நல்ல ருசியான பேல்பூரில. இந்த லட்டு சிங் இவ்வளவு வேகமா இங்க எப்படி வந்தாரு? வேஷம் போட்டு என்ன பிடிக்க தயாரா இருக்காரு போல. சார், சுட சுட பேல்பூரி தயாரா இருக்கு. வாங்க, வந்து வாங்கி சாப்பிடுங்க. இல்ல சார், இல்ல எனக்கு வேண்டாம். சாரா, சிவா, இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்குமே பேல்பூரி வாங்கி தரேன்ப்பா. அண்ணா அண்ணா, 4 பேருக்கு பேல்பூரி நல்லா போட்டு கொடுங்கண்ணா. வாங்கல ருசியா இருக்கும்ல.
ரேவா, இந்த பேல்பூரி விக்கிறவரை பார்த்தா அப்படியே நம்ம லட்டு சிங் அங்கிள் மாதிரியே இருக்குல்ல? பார்த்தா அப்படிதான் இருக்காரு. ஆனா இவர் நம்ம லட்டு சிங் இல்ல. 4 பேருக்கு கொடுத்துருக்க 40 ரூபால. சரிண்ணே. சிவா அவருக்கு காசு கொடுத்துருப்பா. ஆனா நீ தானே வாங்கி தரேன்னு சொன்ன. ரேவா, நான் தான் வாங்கி தரேன். ஆனா பணம் மட்டும் சிவா கொடுப்பான். சிவாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவர் அடையாளம் தெரியலையா? இல்லையே, ஏதோ பேசிட்டு இருக்காங்களே. என்னதான் நடக்குது? ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்களோ? ஏல கண்ணுகளா, என்கிட்ட நீ ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிட தோணல. மாமா இங்கதான் இருப்ப, வாங்கி சாப்பிடுங்களே. சிவா, சிவா உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த திருடன் தப்பிச்சு ஓடிட்டான்ப்பா. என்ன? இப்ப வந்திருக்கிறது தான் உண்மையான லட்டு சிங். இந்த ஆளை வச்சு நாம நிறைய வேலையை சாதிக்கலாம். இங்க பாரு, நீ நான் சொல்ற வேலையை செய்யறியா? அதுக்கு உனக்கு நான் 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறேன். ஏல 10,000 ரூபாவா? என்னாச்சே? எந்திரி எந்திரி. சார், ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்தாலும் எனக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. நீங்க 10,000 ரூபாய் சொல்லி சார்ஜ் போட்டீங்கல்ல. ஏல சும்மா சொல்றீங்களா இல்ல காமெடிக்கு சொல்றீங்களா? சரி, நாள் பூரா உனக்கு நான் வேலை கொடுக்கறேன். ஒரு நாளைக்கு உனக்கு 2,000 ரூபாய் தரேன். போதும்ல? சார், ஏல வாங்க சார். இதுக்கப்புறம் என்ன சார் பேசிக்கிட்டு? வேலைக்கு நான் தயாரா இருக்கேன். ஏல நான் என்ன பண்ணல? சரி, சொல்றேன் கேளு. லட்டு சிங்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவரு உன்ன மாதிரியே இருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு நீ அவரை மாதிரியே நான் சொல்றதை கேட்டு நடிக்கணும். வா, இன்னும் என்னென்ன பண்ணணும்னு தெளிவா சொல்றேன். ஹேண்ட்ஸ் அப். இந்த முறை நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. சரண்டர் ஆயிடு. நிச்சயமா லட்டு சிங் சார், நான் இங்க சரண்டர் ஆகிறதுக்காக தான் வந்தேன். நான் உங்ககிட்ட என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கும் தான் வந்திருக்கேன். நான் இந்த உலகத்துல நல்லவனா வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன ஜெயில போடுங்க. அதோட இன்னொரு ஆசையும் இருக்கு. நான் என்னோட வண்டியிலேயே ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் என் வண்டியை ஓட்டுற வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ? கண்டிப்பா. உன்னோட ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன். கான்ஸ்டபிளே, நீ பைக் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போ. நான் இவன் கார்லயே அங்க வந்துடுறேன். இட்ஸ் மை ஆர்டர். கோ. என்னையா இதெல்லாம்? நீ மறுபடியும் என்ன ஏமாத்திட்ட போல இருக்கு. லட்டு சிங் சார், என் கடையில திருடு போயிடுச்சு. சீக்கிரம் இங்க கிளம்பி வாங்க. சுட சுட பேல்பூரி சாப்பிடுங்கோ. சுட சுட பேல்பூரி. என்ன பேசிக்கிட்டு இருக்க? எல்லாருக்கிட்டையும் நீயே வாய் கொடுத்து மாட்டிப்ப போல. ஏய் திருட்டு பயல, கைய தூக்கல. எங்க அந்த திருட? எங்க அவன்? சார், அவன் தங்கத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். எல்லா நகையும் போச்சு. இப்ப என்ன பண்றது சார்? நீ ஒண்ணும் கவலைப்படாதல. இந்த லட்டு சிங் அந்த திருடனை பிடிச்சி சட்டத்து முன்னாடி நிக்க வைப்பான்ல. உன்னோட தங்கம் உனக்கு கண்டிப்பா கிடைச்சிடும்ல. வரல நடிக்கிறேன்னு நினைச்சிட்டு நீ ஓவரா நடிச்சு கொட்டிட்டு இருக்க. மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். மன்னிச்சிடுங்க சார். இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார். நில்லுல. ஏ திருட்டு பயல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை கண்டிப்பா நான் ஜெயில தூக்கி போடாம விட மாட்டேன்டா. முக்கியமான செய்தி எல்லாரும் தெளிவா கேளுங்க. பேதாஸ் நகரத்துல திருட்டு மேல திருட்டு, திருட்டு மேல திருட்டு நடக்குது. அவனை தடுக்கவே முடியல. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் எல்லா திருட்டு சம்பவத்திலயும் முன்னாடி வந்துடுறாரு. ஆனா அவனை பிடிக்காம அடி வாங்கி அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஒரு தடவை கூட அவரு திருடனை பிடிக்கவே இல்ல. அட, யாரா இவன்? என்ன மாதிரியே இருக்கான், டூப்ளிகேட்டா? என்னோட பேரை இந்த சிட்டிக்குள்ள குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்கானே.
இப்படியே போனா என் வேலை போயிடுமே. திருடன் சார், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சிவாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சீக்கிரம் சீக்கிரம் வர சொல்லு. என்ன பார்த்தா உனக்கு கோமாளி மாதிரி தெரியுதா? ஃபோன் பண்ணி சிவாவை வர சொல்றதுக்கு? ஒட்டு மொத்த ஊரைய நான் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் உன்னை இங்க இருந்து விட்டுறேன். லட்டு சிங் சார் எப்படி இருக்கீங்க? ஏ, நான் எப்படி இருந்தா உனக்கு என்னல? போய் விளையாடு. பசிச்சதுன்னா பேல்பூரி வாங்கி சாப்பிடல. என்ன நம்ம சாருக்கு சிவாவா அடையாளம் தெரியலையா? ஹலோ, முதல்ல தனியா வந்து என்கிட்ட பேசு. என்ன அடிச்சான்னு சொன்னல, அந்த சிவா தான் அது. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, அதுக்குள்ளேயே மறந்துட்டியா நீ? நீ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் அந்த பையனுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடும். புதுசா போட்ட பேல்பூரி மாதிரி இருக்கியே சிவா. எப்படி நான் உன்னை நல்லா ஏமாத்தின பாத்தியா? ஆனா நான் ஆதி சார், சிவா இல்ல. எல்லாம் நல்லா மாட்டிக்கிட்டல. ஏமாத்திட்டல. ஏலே, எனக்கு ஜாலியா இருக்குல்ல. எப்படி சிவா, எப்படி நல்லா ஏமாத்தினானா? லட்டு சிங் சார், நான் தான் யூடி. ஓ, சுவையான பேல்பூரிடா கண்ணா. ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு. நீ பொம்பளை பிள்ளை, நீ சிவாவா இருக்க வாய்ப்பே இல்ல. பாத்தியா பாத்தியா நான் எப்படி உங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்தினேன்னு. சரி சிவா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இன்னைக்கு லட்டு சிங் சாருக்கு என்னதான் ஆச்சு? ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு. லட்டு சிங் சாருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிவா, எனக்கு என்னமோ இவர் லட்டு சிங் சாரே இல்லைன்னு தோணுது. அவருக்கு உன்ன அடையாளம் தெரியலையா? இவர் நிச்சயமா வேற யாரோ சிவா. அடிக்கடி பேல்பூரின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இவர் ஒரிஜினலா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவரை நேரா வீட்டுக்கு வர சொல்லுவோம். நான் தான். சிவா, என்ன எதுக்குல வீட்டுக்கு கூப்பிட்ட நீ? பேல்பூரி எதுவும் வேணுமாப்பா? லட்டு சிங் சார், எங்க பீம் சிங் ரொம்ப சூப்பரா பேல்பூரி போடுவாரு தெரியுமா? இன்னைக்கு நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணேன். என்ன ருசி பா! இதை விட ருசியா பேல்பூரி பண்றதுக்கு உலகத்திலே ஆள் இல்லையா? இல்லையாடா கண்ணுங்களா? உண்மைதான் தாத்தா, ரொம்ப ருசியா இருக்கு. ஏலே, இத பார்த்தா உங்களுக்கு பேல்பூரி மாதிரி தெரியுதா? இத பேல்பூரினா எந்த பொரியும் நம்பாதுல. இது உங்களுக்கு நல்லா இருக்கால? நானே போய் உண்மையான பேல்பூரி எப்படி இருக்கும் போட்டு கொண்டு வரேன். அத சாப்பிடல. சூடா சூடா பேல்பூரி ரெடியா இருக்குதே. சூடா சூடா பேல்பூரி. இந்த லட்டு சிங் கன்ஃபார்மா பேல்பூரி ரெடி பண்ற அங்கிள் தான். இந்தாங்க. என்ன பெருசு? உப்பு கரெக்டா இருக்கா? காரம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரொம்ப கரெக்டாவே இருக்கு அங்கிள். பெர்ஃபெக்ட்டான பேல்பூரிய நீங்க ரெடி பண்ணி கொடுத்திருக்கீங்க. தாத்தா அவங்க கூட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாரு. நீங்க அவர் கூட போய் பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டு வாங்க. உண்மையை சொல்லிடுங்க போலீஸே, நீங்க உண்மையான போலீஸா? நான் போலீஸ் இல்ல. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, பாட்டு வேண்டாம், என்ன காப்பாத்துங்க யாராவது. நான் உண்மையை சொல்லிடுறேன், என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என் பேரு ஜிலேபி சிங். நான் ஒரு பேல்பூரி விக்கிறவன். நான் போலீஸே இல்லல. என்ன ஒருத்த வந்து நடிக்க சொன்னால, காசு பண்ணி நடிச்சிட்டல. பாட்டெல்லாம் பாட வேண்டாம்ல, என்ன விட்டுருங்கல. நான் பாவோல, ப்ளீஸ் இல்ல. இப்ப ஒழுங்கா எங்க லட்டு சிங் சார் எங்க இருக்காரு நீங்க சொல்லிடுங்க. எனக்கு அது தெரியாதுல்ல. வேணா உன்னோட இடத்துல அடைச்சு வச்சிருக்கலாம்ல. எங்களை ஒழுங்கா அந்த இடத்த கூட்டிட்டு போங்க. இல்லன்னா தாத்தா கிட்ட சொல்லி இன்னொரு பாட்டு பாட சொல்லுவேன். எனக்கு கண்டிப்பா பாட்டு வேணால. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறல. இந்த பிளான் எல்லாத்தையும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன். ஆனா சிவா எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டான். லட்டு சிங்க காப்பாத்த இங்க தான் வந்துகிட்டு இருப்பான். ஆனா நான் அதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேன்ல. ஹலோ பாஸ், என்ன ஒரு சின்ன வேலை அது. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அது வந்து என்னன்னா, அதுல நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அந்த சிவாவும் கூட வந்திருக்கான்ல. ஓஹோ, இதுதான் என்னோட டூப்ளிகேட்டா? எனக்கு புரிஞ்சிடுச்சு.
சிட்டி பூரா என் பேரை பொட்டலம் கட்டி வித்துட்டல. உன்னை தூக்கி ஜெயில போட்டு நான் கட்டுறேன் பொட்டலம். உன்னை விட மாட்டேன். சாரி இன்ஸ்பெக்டர்ல, தப்பு பண்ணிட்டல. எல இவன் உங்கள மாதிரி கட்டி போட்டுட்டால. 2 கோமாளிகளும் ஒருத்தரை பார்த்து திட்டிக்கோங்க. நான் கிளம்புறேன். அவ்வளவு சீக்கிரம் உங்களை போக விட்டுருவோமா சாலாக் சிங்? இந்த மாதிரி வித்த காட்டுறதுல நாங்களும் குறைஞ்சவங்க இல்ல. வந்துட்டால சிவா. ஏன் சிவா வந்துட்டான்ல, உன்னை பொட்டன கட்ட போறான்ல. ஏய் சின்ன பையா, நான் இந்த ஊரை விட்டு போலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஒழுங்கா என் வழியில இருந்து போயிடு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சிவா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐ எம் சாரி. நான் சரண்டர் ஆயிடுறேன் சிவா. தயவு செஞ்சு என்ன அடிச்சிடாத. என்ன பிடிக்கிற டேலண்ட் இங்க யாருக்குமே இல்ல. போதும் போதும், இந்த தடவை உண்மையிலேயே சரண்டர் ஆயிடுறேன். வலி தாங்க முடியலையே. ஒரு சின்ன பையன் கிட்ட தோத்து போயிட்டேனே. ஏல இன்ஸ்பெக்டர், என்ன ஏல அப்படி பாக்குற? டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இருந்த பெரிய பிரச்சனையே இப்ப நீ தீர்த்து வச்சிட்டயா. எனக்கு எப்பெல்லாம் லீவு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீ எனக்கு பதிலா வந்து டியூட்டி பார்க்க போற. எப்படி? சரியில்ல, நீங்களும் ஒரு நாளைக்கு என்ன மாதிரி பேல்பூரி வித்து காட்டுங்க. என்னல? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.